அடியே, எங்கடி இருக்கியே? ஒண்ணுக்கு ரெண்டு பேரை கட்டியிருக்கேன். எவ்வளவு ஒருத்தி முது தேய்ச்சி விட வர்றாளா? நானும் கத்திக்கிட்டே கிடக்கேன். எங்கடி போனியே? ஏய், இப்பதான் இளம திரும்புதாக்கும். என்ன இது சாட்ச போட்டுட்டு நிக்கிறியே? குளிக்கிறதுக்கு போக வேண்டியதானே? வெந்நிய ஊத்தி வச்சிருக்கேன்ல, ஒரு ஆளு முது தேய்ச்சி விட வரணுமாக்கும். என்னடி முனி அம்மா உன் கண்ணுல மையி? யாரு வச்ச மையி இது? நான் வச்ச மையி. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். அவர்தான் வேலையை எடுத்து போய் பாட்டு படிக்கிறாருன்னா உனக்கு என்ன ஆட்டமும் பாட்டமும் கேக்குது? டேய், உங்க அம்மா வெறியாயிர போறா. இது அவளுக்கு பிடிச்ச பாட்டுன்னு பாடுனா என்கிட்டயே சண்டைக்கு நிக்கிறா. நீ வேற. என்ன கேட்டுச்சுல? ஒழுங்கா போய் குளிச்சுட்டு வாங்க. குளிக்க போறதுக்கு முது தேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமாம்ல, முது தேய்க்கிறதுக்கு. அடப்பாவி, இவ ஒருத்தனே போதும். நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஆமாடா ராசா, நானே தேய்ச்சிக்கிறேன். ஆளை விடுங்க. போய் பலகாரம் எனையாவது செய்ய வேண்டிதானே? அதானே, முன்ன பின்ன சத்தாதானே சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாவோ. இவளுக்கு என்ன பலகாரத்தை செய்ய தெரியும்? மருமவளா வீட்டுக்கு அடங்கி ஒடங்கி இருந்தானா மாமியாரு சொல்லி கொடுத்துருப்பா. இவ என்னைக்கு அடக்க உடக்கமா இருந்தா? என்ன பாக்குற? காலையில இட்லிக்கு ஒரு கடலை சட்னி செஞ்சிய, வாயில வைக்க முடியல. உப்பு அள்ளி கொட்டியிருக்க. ஒரு சட்னி கூட உனக்கு ஒழுங்கா அடைக்க தெரியாதாக்கும். என்னன்னுதான் உன்னை வளர்த்தாவளோ தெரியல. ஏடி, என்னைய குறை சொல்றதுக்குனே இங்க வருவியோ? உன்னை அதுக்குனே உங்க அப்பனும் அத்தாலும் பெத்து விட்டுருக்காவளோ? ஏடி, உங்க அக்கா காரியோ இங்க தானே இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் குறை சொல்லியிருப்பாளா? கையில கிடைக்கிறத ஊமோல தின்னுட்டு போவா. ஆனா நீ ஒருத்தி போதும் ஊரை வித்துட்டு நான் இல்லைங்கிறதுக்கு. அவ போட்டதை திங்கிறதுனால தானே நீ இந்த ஆட்டம் ஆடுத. அவ உன்னைய ஒன்னும் சொல்ல மாட்டா. அதான் உனக்கு நல்ல கொம்பு தலை மேல ஏறி உட்கார்ந்துருக்கு. ஏல அசுவினு, காலையில திண்ணிய இட்லில ஒழுங்கா தான் இருந்துச்சு, சட்னியில உப்பு இருந்துச்சா இல்லையா சொல்லல? ஆமா அனிதாமா, சட்னியில உப்பு அள்ளி போட்டுட்டா. நான் சரி பொளிச்சு போடு, நம்ம சொன்னா அவன் மனசு கஷ்டப்படுவாளேன்னு சொல்லல. டபக்கு டபக்குன்னு முழுங்கிட்டேன். ஆனா சித்தி சொல்லிட்டா. பாரு, சின்ன பையன் சொன்னா என் மனசு வருத்தப்படுவோமேன்னு அவன் பேசாடி தின்றுருக்கான். நீ ஒரு ஆள் ஆனா போதும் என்ன குத்தி காமிக்கிறதுக்கு. ஆமா, மனசு வருத்தப்படுது, வருத்தம். நீ யார் மனசாவது எப்பமாவது வருத்தப்படும்னு நினைச்சு எதையாவது பேசியிருக்கியா? இல்லல்ல, நீ மட்டும் என்னைக்கும் பேசாதப்பா. நாங்க மட்டும் உன் மனசு வருத்தப்படுதுன்னு நினைக்கிறமாக்கும், வருத்தப்படுதுன்னு. யாத்தா, உன்கிட்டலாம் பேச முடியாது. அடுத்த தடவை 2 உப்புக்கல்ல குறைச்சி போட்டு வைக்கிறேன், போதுமா? அப்போ நீ சப்புன்னு செய்வ, உப்பு சப்பு இல்லாம. எவன் திங்கிறது? சரியான அளவு உனக்கு போட தெரியாது, அப்படித்தானே? இனிமே நீ சட்னி அரைச்சு கொடு, நான் தின்னுட்டு உட்கார்ந்துருக்கேன், சரியா? ஓ,
எவடி அது? ஏன் பொண்டாட்டிய குறை சொல்றது? இட்லி சரியில்லை, சட்னி சரியில்லைன்னு. வேற யார் சொல்ல போறா? வேற யாரு சொல்லிடுவாவுல என்ன? நான் தான் சொன்னேன். இப்போ என்ன? ஆமா, எங்க அப்படி மாப்பிள்ளை மாடி கிளம்பியாச்சு. எல்லாம் உன்னை கல்யாணம் கட்டத்தான் வர்றியா? புது வருஷம் அதுமா உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை நிரந்தரமா இந்த வீட்டுக்கு 3வது மருமவளை ஆக்கிடுறேன். ஆமா, அது ஒண்ணுதான் குறை. வேற ஒண்ணுக்கும் பஞ்சம் இல்லை. 3வது கொண்டாட்டி வேணுமாப்ல? 3வது இருக்கிறதுக்கே ஒன்னே வழிய காணும். இதுல 3வது கேட்குது உங்களுக்கு. 3வது என்னங்க? எங்க கிளம்பிட்டீங்க? ஆமாப்பா, படிச்சோக்க மாப்பிள்ளை மாடி கிளம்பிடுக்கிய. எங்க போட? அட போவே அடனே. சாக்லேட்லாம் போட்டு நீயும் கிளம்பிடுங்க. அப்ப 2 பேரும் எங்கயோ போக போறியே. என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்போ எங்க போக போறீங்க சொல்லுங்கப்பா. டேய் தம்பி, வட நல்லா சீக்கிரம் கிளம்பி வா. இல்லன்னா இன்னும் 2 பேரும் வந்துருவோம். நானும் அப்பாவும் போய் கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் ஸ்டார், அப்புறம் குடில் வைக்கிறதுக்கு எல்லாம் வாங்க போறோம். நீ வரியா இல்லையா? என்னப்பா சொல்ற அண்ணே? நம்ம வீட்ல ஸ்டார் வைக்க போறோமா? கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க போறோமா? சொல்லுப்பா. டேய், கிறிஸ்மஸ் ட்ரீ யாருனாலும் வைக்கலாம், ஏன் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது? நீங்கள் எல்லாரும் குட்டி பிள்ளையில இருக்கீங்க, அதனால கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் குடில் எல்லாம் வைப்போம். கிளம்பி வா. சூப்பர்ப்பா. எடுப்பா, இப்பவே வரேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஏம்மா, என் Dress எப்படி இருக்கு? உனக்கு என்னடா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, என்ன திடீர்னு உங்க அப்பாக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னு ஆசை வந்துட்டு? நான் தான் அம்மா சொன்னேன். காலையில தம்பி கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டிருந்தாலும் சூப்பரா இருந்துச்சு. அப்போ நம்ம வீட்லயும் கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொன்னேன். அவனும் ஆசையா சரின்னு சொன்னான். அதான் அப்படியே அப்பா கிட்ட சொல்லி குடில் வாங்கலாம், ஸ்டார்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். நீயும் வடியாமா? நான் வரலடா, நீ போயிட்டு வா. தம்பி இப்பதான் பலகாரம் ஒன்றும் செய்யலையான்னு கேட்டுட்டு இருந்தான். ஏதாவது செய்ய முடியுதான்னு பார்ப்போம். ஏய், அதெல்லாம் ஒரு வேலையும் நீங்கள் இழுத்து போட்டுட்டு செய்ய வேண்டாம். நான் ஏதாவது கடையில் வாங்கிட்டு வரேன். அது சரி. அவன் இப்பதான் சீடை வேணும், முறுக்கு வேணும்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தான். நீங்க கடையில் வாங்கிட்டு வந்தா அவன் என்ன காய்ச்சி காய்ச்சி ஊத்துவான். அனிதம்மா, அனிதம்மா. ஏ அப்பா, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்க. இல்லை என்ன, உங்க அப்பா மாதிரியே நீயும் கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்திருக்க. மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும், படிச்சோக்கா இருக்குல்ல, அதை சொல்லு. அதை விட்டுட்டு அப்பாவை மாறியான்னு. அப்பா சூப்பரா இருக்கா, நான் சூப்பரா இருக்கனா சொல்லு. நீ நம்மள தம்பி சூப்பரா இருக்க. உன் அழகுக்கு முன்னாடி யாரும் வர முடியாது. யாரும் உன் அழகுக்கு முன்னாடி அச்சிக்கவே முடியாது. நீ சூப்பரா இருக்குல்ல தம்பி. அதான் உன் அண்ணனே சொல்லிட்டான்ல, நீ தாண்டா அழகு. உன் அழகுக்கு முன்னாடி யாராவது வர முடியுமா? டேய், உங்க அம்மா ஊத்துறா. போப்பா, உனக்கு வயித்து அடிச்சே, அதான் அப்படி சொல்றேன். நான் சூப்பரா இருக்கம்ல அனிதாம்மா. ஆமாடா என் தங்கம், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீ சூப்பரா இருக்க. சரி அனிதாம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஐசம்மா வந்தா சொல்லிடு சரியா? ஏண்டா, அவளையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே? என்னப்பா, ஐசம்மாவையும் கூட்டிட்டு போணுமா? டேய், அவள் லேட்டாக தான் வருவானா. அவள் வந்து அவளை கூட்டிகிட்டு போய் கடையெல்லாம் மூடிடுவான். நாம் கிளம்புவோம். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. பசங்களை பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வாங்க. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. டேய், சீக்கிரமா கிளம்பு. அவ்வளோ 2 பேரும் வந்தா அவங்கள போக விட மாட்டா. சரிம்மா, இப்போ நானும் அண்ணனும் போய் கார்ல உட்காந்துக்கிறோம். சீக்கிரம் வா. சரிடா, வாங்க போவோம். என்ன நீ இங்கே சிமிட்டிக்கிட்டு அலையுத? அங்கே ஓம் புருஷன் வேலையை வாட்டியே இழிச்சு இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். என்னடி, எனக்கும் இல்லாமல் உனக்கும் இல்லாமல் அந்த அனிதாக்கும் இல்லாமல் ஆக்குனது நீ தானே? அதான் அவன் இப்போ வேறொருத்தியை பிடிச்சிக்கிட்டு அலையுதான். இது தேவையா உனக்கு? என்ன இதையெல்லாம் கண்டு காணாமல் இருக்கியா? எதுக்காக அப்படி இருக்க? குத்தமுள்ள நெஞ்சுதான் குறு குறுங்கும். நீ யார் பின்னாடியோ பல்ல பல்ல கட்டிக்கிட்டு அலையுத. அதான் அவரும் வேற ஒருத்தியை பிடிச்சிக்கிட்டு அலையுதாரு போல. இங்க பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்து
ஆரஞ்சு பல்லகிலெல்லாம் கழுத்தி போடுவேன். மரியாதையா போயிரு. அன்னைக்கு உன் அம்மா வந்து அனிதா கிட்ட கத்திட்டு போயிருந்துருக்கு. இப்ப நீ வந்து என்கிட்ட கத்துறியா? சிலுப்பட்ட, உனக்கு என்னம்மா கல்யாணமாம்ல? ஒழுங்கா கல்யாணத்தை முடிச்சிட்டு எடுத்து காலி பண்ணு, இல்ல நடக்கிறதே வேற. ஓ, இல்லைனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். சும்மா உன் பூச்சாண்டியெல்லாம் அந்த அனிதா கிட்ட வச்சுக்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்ன ஒரே அடியா ஆடு ஆடுன்னு ஆடுற? அடியே, உன் நாடகம்லாம் அம்பலம் ஆயிரும்னு இப்படி பயந்து பதுங்குறியா? இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தே அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையா வழிய விடு. நான் வழிய விடத்தான் போறேன். விடாம என்ன பிடிச்சிக்கிட்டா நிற்க போறேன்? நீ ஒரு பக்கம் பாயிற, அவர் ஒரு பக்கம் பாயிறாரு. எத்தனை நாளைக்கு ஆசை? 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் உனக்கு விதிச்சது அம்பட்டு தான். என்னமோ அந்த அனிதாவும் நீயும் மறுபடியும் சேர்ந்துக்கிட்டேலாம, அது எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். என்ன வயசு இந்த சில்லுப்பட்டைக்கு? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு லூசு. இப்படி எதையாது உளறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேற சும்மா இருங்க. என்ன பத்தடி லூசுன்னு சொல்கிற? ஏன் இவங்க வரவும் உனக்கு பதங்குதா? நீ ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல? ஏய், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓ, அந்த விஷயத்தை கேட்குறியா? ஐஸ்வர்யா யாருக்கிட்ட பேசுறானே? என் தங்கச்சி ஒருத்தி வந்திருக்கா, அவகிட்ட கேளு, விலாவரிய சொல்லுவா. அக்கா, நீ நீ என்னடி அக்கா அண்ணக்கா? இன்னொரு வார்த்தை அவளை பத்தி ஏதாவது பேசுன வாயை கிழிச்சு போடுவேன், கிழிச்சு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவளை பத்தி தப்பு தப்பா பேசியிருப்ப. ஓங்கி ஒரு அறை கொடுக்காம நின்று வேடிக்கை பார்க்கறியா? போடியாங்க. என்னையே அடிச்சிட்டல, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ எப்படி அனுபவிக்க போறன்னு பாரு. அரைச்சி போங்க. உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உனக்கு 2 கை இருக்குல்ல, ஓங்கி ஒரு அறை விடாம அவகிட்ட நின்று சரிசமமா பேசிக்கிட்டு இருக்கியா? நல்லா சொல்லு, நீ சொல்றதுதான் சரி. இவ சரியான புள்ள பூச்சி. என்ன அனிதா, அவளை அடிச்ச உடனே எல்லாம் சரியாயிருமா? ஏன் இப்படி பண்ற? அப்ப அவளுக்கு தாம்பரத்தட்டுல பாக்கு வெத்தலை பழம்லாம் வச்சு அவளை உட்கார வச்சு நல்ல சாமின்னு தொட்டு கும்பிட்டுக்கோ, எல்லாம் சரியாயிரும். இங்க பாரு, அந்த சனியே இன்னும் அடங்க மாட்டுக்கு. அன்னைக்கு எங்க அம்மா வந்து அந்த பேச்சு பேசிட்டு போச்சு, இப்ப இவ பேசுறா. எவ்வளவு திமிர் இருந்தா? எப்பதான் இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு இவளை அனுப்ப போறாளோ தெரியல. உசுர வாங்குறதுக்குனே வர்றா. அனிதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஹைஸ் ஆபீஸ்ல நான் தான் என் சொந்தக்கார பையன் புதுசா கல்யாணம் முடிச்சு வந்திருக்கான். அவனுக்கு வேலை வாங்கி கொடுன்னு ஐசிட்ட சொல்லி சேர்த்து விட சொன்னேன். அந்த பையன்கிட்ட தான் அவ பேசியிருக்கா. அததான் இவ இவ்வளவு பேச்சு பேசுறா. என்னக்கா நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்கணுமா? ஏக்கா, அவளை பத்தி எனக்கு தெரியாதாக்கா? அவர் தான் ஏதோ லூசுத்தனமா ஒரு நாள் ஏதோ சொன்னாருங்கிறதுக்காக எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். நான் அது யாருக்கிட்டையாவது நின்று பேசுவேன். அவ நின்று கூட பேச மாட்டாக்கா. அவ நெருப்பு மாதிரி. உனக்கு புரியுது. இந்த சனியே இப்படி பேசிட்டு போறாளே, மனசு சங்கடமா இருக்கு. உன் முன்னாடி உன் தங்கச்சிக்காரிய எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வாய் கிடக்க மாட்டுக்கு. சரி சரி, நீ வீட்டில் போய் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாத. அவர் மனசு சங்கடப்பட போறாரு. ஆமா, நான் சொல்ல போறேன். அவரு பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க போயிருக்காரு. அது சரி, பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டாரா? ஏண்டி, நீங்க 2 பேரும் போயிட்டு வர வேண்டியதானே? ஐயோ அக்கா, நீங்க வேற. சின்னதுங்க 2 வீட்டில் கிடக்கு, நான் வேற. சும்மா இந்த பக்கம் வந்தேன். இவையே ஆளை காணுமே, நேராயிட்டு அப்படின்னு மனசு பதன்னு இருந்துச்சு. சரி, இந்த பக்கம் பார்த்துட்டு வருவோமேன்னு வந்தா இங்க என்னன்னா இங்க 2 பேரும் நின்று வாதாடிட்டு இருக்காங்க. சரி வாங்க போவோம். நீ போமா, நான் ஏன் வீட்டுக்கு போறேன். ஏன் புருஷன் வேற வந்திருப்பாரு. என்னக்கா நீங்க வாங்கல. ஐயோடி அம்மா, அந்த மனுஷன் எப்பவாது நல்ல மூடுல இருப்பாரு. இல்லைன்னா 24 மணி நேரமும் கரகடம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. என்னத்தையாவது வம்பளப்பாரு. நான் வீட்டுக்கு போறேன். நான் இன்னொரு நாள் வாரேன். சரிக்கா. ஏய் வா போவோம். வரேன்க்கா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்க வாங்கலனா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிடுங்க. சரியா?
கிறிஸ்மஸ் ட்ரீ வேணுமோ